ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம கலெக்ட் பண்ண ஒரு 200 ஃப்ரைஸை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. இந்த டிசீஸ்லேருந்து காப்பாற்றி எல்லாம் நல்லா க்ரோத் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பக்கெட்டில் வச்சு ஏரோஷன் போட்டு தனியாக வச்சுருந்ததுனால கரெக்டாக அந்த ஃபீடிங் வேறு நம்ம வந்து ஆர்டிமியாக கொடுக்குறோம். அது இல்லாமல் வந்து எக் ஒர்க் கொடுக்குறேன், ஃப்ளேக்ஸ் கொடுக்குறேன். ஆமாம், 3 டைம்ஸ் வந்து ஃபீட் பண்ணுறேன். பத்தலைன்னா வினிகரிலும் கொடுக்குறேன். எல்லா விதமான ஃப்ரைஸும் இருக்குது. 1 மந்த் ஃப்ரைஸும் இருக்குது, 15 டேஸ் ஃப்ரைஸும் இருக்குது, 1 or 2 டேஸில் போட்ட ஃப்ரைஸும் இதில் இருக்குது. நம்ம பெரிய மீனில் பார்த்திங்கன்னா 10 தான் நம்ம எடுத்து வச்சோம். அந்த 10 தனியாக வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து 1 மாதம் கழித்து இப்போ தான் ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக தண்ணி மாற்றி வச்சுருக்கேன். அநேகமாக இதில் எதுவும் ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லைவ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஒரு 4 நாள் கழித்து லைவ் வீடியோ ஃபஸ்ட்டு வந்துருச்சு. இது வந்து அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. சரி, அப்லோட் பண்ணிடலான்ட்டு அப்லோட் பண்ணுறேன். ஒரு 1/2 hour வச்சு டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் பண்ணி தான் விடுறேன். 1 மாதம் கழித்து நம்ம பழைய மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்றோம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரைஸுக்கு எதுவும் ஆகக்கூடாது. 200 ஃப்ரைஸ் இருக்குது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா எல்லா பெரிய மீனும் நம்மக்கிட்ட அடி வாங்கிடுச்சு, 10 பெரிய மீனை தவிர. இதோட அப்டேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். லைவ்லேயும் ஃபீடிங் பண்ணுறதை காட்டியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.